மாணவர்களுக்கான கல்வி கடனை வந்து அரசே ஏற்கும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தினால நிறைய மாணவியர்களுக்கு வந்து அது பயனடையக்கூடிய வகையில் அது இருக்கும். முதல்ல கனிமொழி அம்மா சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே மது விலக்கை தான் ஃபர்ஸ்ட் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி. மது விலக்கு அதிகரிச்சிருக்கு, இப்பெல்லாம் எங்க குறைஞ்சிருக்கு சொல்லுங்க? ஏதாவது அதை பத்தி யோசிக்கவா செஞ்சிருக்கீங்களா? அதுல இருந்து வருமானம் வாங்கி மக்களுக்கு இலவசம் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். இதுதான் நடந்திருக்கு. 5000 போட்ட அவங்க எங்கள் ஐயாவா நம்ம எடப்பாடி அவர்கள் 2000 ரூபா மாதம் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே தானே நீ அந்த 5000 போட்டீங்க. ஏன் அப்படி கணக்கு பார்த்தா 10,000 ரூபாயில் நீ கொடுக்கணும், ஏன் 5000 மட்டும் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு இந்த 5000 பணத்தை எதுக்காக போகிற? பொம்பளையெல்லாம் கவர்ந்துருவாங்க, மயங்கிடுவாங்கிற ஒரு இதில் தானே நீ போட்டிருக்கீங்க. எங்களுக்கு விருதுநகருக்கு வந்து கேடிஆர் தான் எங்களுக்கு எம்ஜிஆர். அவர் செஞ்ச செயல் திட்டங்கள் சிறப்பான இது எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. கொடுத்து கை சவந்த மாதிரி செஞ்சு ஆளே சவந்தவர் எங்கள் கேடிஆர் அமைச்சர். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் யார்கிட்ட கேட்டாலுமே எல்லா பக்கமுமே அவர் செய்யாத நல்லதே கிடையாது. ஒரு பிறந்த நாளில் இருந்து ஒரு இறந்த வீடு வரைக்கும் எல்லார் வீட்டுக்குமே கடைமட்ட கட்சியில் உள்ள ஆளாக இருந்தாலும் அவர் போய் நேரடியாக பார்க்குறாரு, அதுக்கான உதவிகள் எல்லாமே பண்ணுறாரு. சிறப்பான வாக்குறுதியை நம்ம எடப்பாடியார் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதாவது பணம் வந்து இப்போ எல்லாரும் 1000 ரூபா பணம் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. அது வந்து சில பேருக்கு குறிப்பிட்டவங்களுக்கு தான் வந்துட்டுருக்கு. அது உண்மையாக கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அது சேரலை. கல்வி தான் ரொம்ப முக்கியம். அந்த கல்வியை நிறைய பேர் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பணம் கட்ட முடியாமல் இன்னைக்கு படிப்பை தொடர முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்வி கடனை வந்து முழுவதுமாக ரத்து செய்ய போகிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம்னா உண்மையில் அதாவது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நானே என்னோட பையனுக்கு வாங்கின கடனை நான் அடைக்க முடியாமல் இருக்கிறேன். அப்போ எனக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு உதவியாக இருக்குங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறேன். இந்த 10 அறிவிப்புமே வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களாகவும் இருக்குது. ஏழை மக்களுக்கு குறைகளை தீர்க்கக்கூடிய அளவுலையும் இருக்குது இந்த 10 அறிவிக்கையும். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மாணவர்களுக்கான கல்வி கடனை வந்து அரசே ஏற்கும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தினால நிறைய மாணவியர்களுக்கு வந்து அது பயனடையக்கூடிய வகையில் அது இருக்கும். இப்போ அறிவித்த திட்டங்கள்ல ஏற்கனவே எடப்பாடியார் அறிவித்த 7.5% இடஒதுக்கீடுனால ஏகப்பட்ட ஏழை எளிய குழந்தைகள் வந்து இன்னைக்கு மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கும் உயர்கல்வி போகிறதுக்கும் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அதையே வந்து இன்னைக்கு திமுக தான் செஞ்சதாக சொல்லிக்கிட்டு இருக்கு. எடப்பாடியார் வந்து இப்போ அறிவிச்சிருக்க திட்டங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ திமுக அரசு வந்து இதுவரை கொடுத்த வாக்குறுதி எதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க? மக்களுக்கு இலவசம் கொடுக்கறதுலையும் ஓட்டுக்கள் வந்து எப்படி சேகரிக்கிறாங்க அந்த வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. டிஎம்கே ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மது புழக்கம் அதிகமாக, அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமான செயல்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. படிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாருமே போதைக்கு அடிமையாயிருக்காங்க. அதுதான் அதிகமான முறையில் நடந்திருக்கு. முதல்ல அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி காலத்தில் வந்து பட்டதாரிகள் அதிகம், நிறைய படித்து நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, அக்யூஸ்டு தான் அதிகமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன பசங்கள்லாம் பீடி குடிச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தான் தெரியுறாங்க. எந்த விதத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க? பெண்களுக்கு பாதுகாப்பெல்லாம் யாருமே இல்லை. அதிகமான பாலியல் வன்கொடுமை நடக்குது இப்பெல்லாம். சின்ன பசங்க எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்கெல்லாம் 5 வயசு பொண்ணு 3 வயசு பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் கற்பழிப்பு கொள்ளை அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்குறாங்க? 10 நாளில் வெளியே வந்துடுறாங்க. ஒரு கொலை நடக்குது, ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு போய் கற்பழிக்கிறாங்க, 10 நாளோ 20 நாளோ ஒரு பெயிலில் வெளியில் வந்துடுறாங்க. எந்த விதத்தில் பாதுகாப்பாக இருக்குன்னு நாங்கள் நம்புறது? பாதுகாப்பெல்லாம் இல்லையே இல்லை. சும்மா அவங்களா சொல்லிக்கிறலாம் நாங்கள் பாதுகாப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. பயமாக இருக்குது ரோட்டில் நடந்து போக திமுக ஆட்சியில். இதுதான் நடக்குது. இப்போ முதல்ல கனிமொழி அம்மா சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே மது விலக்கை தான் ஃபர்ஸ்ட் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி. மது விலக்கு அதிகரிச்சிருக்கு, இப்பெல்லாம் எங்கே குறைஞ்சிருக்கு சொல்லுங்க? ஏதாவது அதை பற்றி யோசிக்கவா செஞ்சுருக்கீங்களா? அதுலேருந்து வருமானம் வாங்கி மக்களுக்கு இலவசம் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். இதுதான் நடந்திருக்கு. அம்மா ஆட்சி காலத்திலையோ இல்லை எடப்பாடியார் ஆட்சி காலத்திலையோ அதெல்லாம் நடக்கலை. சில பல நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க, செயல்படுத்துனாங்க. சாதாரண ஒரு மனுஷன் வந்து அன்றாட கூலி வந்து ஒரு 500 ரூபா இருந்தால் அவன் குடும்பத்தை அவன் ரன் பண்ணி ஓட்டிடலாம். இப்போ வந்து
சகஜமாக ஒரு நாளைக்கு 2000 ரூபா வரைக்கும் தேவைப்படுது. வீட்டு வரியிலேருந்து, தண்ணி வரியிலேருந்து, சொத்து வரியிலேருந்து எல்லா வரியும் ஏற்றிட்டாங்க. பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோங்காங்க. அந்த பஸ்ஸும் வர்றது கிடையாது. இந்த 5000 ரூபாயை கொடுத்து இந்த ஆட்சி ஏமாத்திடலாம் பார்க்குறாங்க. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக ஆகாது. 5000 ரூபாயை பார்த்துட்டு மக்கள் இன்னும் 5 வருஷம் கஷ்டப்பட்டதே போகும். அடுத்து வர 5 வருஷத்துக்கும் கஷ்டப்பட யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, தயாராக இல்லை. இன்னும் 5000 5 லட்சம் ஏற்றினாலும் மக்கள் கேட்க மாட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட் துட்டு தானே கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஏன் கொடுக்குறாங்க? 5000 போட்ட அவங்க எங்கள் ஐயாவா நம்ம எடப்பாடியார் அவர்கள் 2000 ரூபா மாதம் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே தானே நீ அந்த 5000 போட்டீங்க. ஏன் அப்படி கணக்கு பார்த்தா 10,000 ரூபாயில் நீ கொடுக்கணும், ஏன் 5000 மட்டும் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு இந்த 5000 பணத்தை எதுக்காக போகிற? பொம்பளையெல்லாம் கவர்ந்துருவாங்க, மயங்கிடுவாங்கிற ஒரு இதில் தானே நீ போட்டிருக்கீங்க. இந்த 1000 ரூபாயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கிட்ட கொடுக்கல. ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட கொடுக்கல. பாதி பேத்துக்கு கொடுக்கவே இல்லை இப்போ வரைக்கும். கடைசி ஒரு மாசத்தை கடைசி இந்த எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் 5 மாதத்துக்கு மொத்தமாக பணத்தை போட்டால் மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஏமாற மாட்டாங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்தீங்க, எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபான்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனால் எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்கல. தகுதி உள்ளன்றது 2வது மாற்றிட்டாங்க. அப்போ அதில் வந்து மக்கள் பெரிய விரக்தியில் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கிட்ட பாதி பேத்துக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ அந்த கணக்கு என்னாச்சு? இப்போ 5000 ரூபா போட்டால் மட்டும் மக்கள் ஏமாந்துருவாங்களா? தாலிக்கு தங்கங்கிறது இன்றைக்கெல்லாம் 1,4 லட்சம் 1,50 லட்சம் ரூபாய்க்கு தாலிக்கு நகையோடைய விலை போயிடுச்சு. அப்போ இந்த நேரத்தில் அம்மாவுடைய ஆட்சி இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பவுன் இலவசமாக கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த விஷயம்லாம் நடக்கணும்னா எங்களுடைய எடப்பாடியார் ஆட்சி எங்களுக்கு அமையணும். எங்களுக்கு விருதுநகருக்கு வந்து கேடிஆர் தான் எங்களுக்கு எம்ஜிஆர். அவர் செஞ்ச செயல் திட்டங்கள் சிறப்பான இது எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. கொடுத்து கை சவந்த மணி செஞ்சு ஆளே சவந்தவர் எங்கள் கேடிஆர் அமைச்சர். கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய அணுகுமுறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போன்னு இல்லை, எப்போவுமே வந்து மக்களோட வந்து ரொம்ப நெருக்கமானவர் தான். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் யார்கிட்ட கேட்டாலுமே எல்லா பக்கமுமே அவர் செய்யாத நல்லதே கிடையாது. ஒரு பிறந்த நாளில் இருந்து ஒரு இறந்த வீடு வரைக்கும் எல்லார் வீட்டுக்குமே கடைமட்ட கட்சியில் உள்ள ஆளாக இருந்தாலும் அவர் போய் நேரடியாக பார்க்குறாரு. அதுக்கான உதவிகள் எல்லாமே பண்ணுறாரு. இப்போ ரோட்டில் நடந்து போகிறப்ப அண்ணன் அமைச்சர் தான். நாங்கள்லாம் நின்று சாதாரணமாக பேசுவோம். எங்ககிட்ட கை கொடுத்து கை குலுக்கி கும்பிட்டு, சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட அண்ணன் கையெடுத்து கும்பிட்டு சாதாரணமாக பேசுவாங்க. இப்போ இருக்கிற அசோகனை அன்னைக்கு ஓட்டு கேட்டு வந்த அன்னைக்கு நாங்கள் பார்த்தது இது வரைக்கும் இன்னும் நாங்கள் பார்க்கவே இல்லை. கேடி ராஜேந்திர பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குழந்தை மாதிரி தான். வந்து ரொம்ப இறக்கப்பட்ட மனசு உள்ளவர், பொதுமக்களுக்கு ரொம்ப செயல் உள்ளவர், கூட உள்ளவங்களும் கீழே இருந்து எல்லாத்தையும் மேலே உட்கார வச்சு பார்க்குறவர் தான் கேடி ராஜேந்திர பாலாஜி. விருதுநகர் மாவட்டத்தில் வந்து எங்கள் தொண்டர்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய மாமனிதர் வந்து அவர் தான். எனக்கு இன்னைக்கு நேரில் போய் அவங்கள சந்திக்கணும் அப்படின்னா மற்ற மந்திரிமார்கள் மாதிரியோ மற்ற எம்எல்ஏ மாதிரியோ கஷ்டமே மக்களுக்கு இல்லை. அவரை போய் சந்திக்கணுமா, இப்போ உடனே போய் யாருனாலும் போய் பார்க்கலாம். மக்களுக்கு எதுவும் குறைகளா உடனே போய் அவர்கிட்ட சொல்லலாம், அதை நிவர்த்தியும் பண்ணி கொடுப்பாரு. இப்போ முந்தைய அமைச்சராக இருக்கும் போது செஞ்சார், எம்எல்ஏ இருக்கும் போது செஞ்சாங்க. இப்போ இல்லாத நேரங்கள்லையும் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை, சிவாசி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை இப்போ வரைக்கும் அமைச்சர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நாங்கள் அமைச்சர் தான் அவரை சொல்லுமே தவிர அவரை வந்து முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப எந்த ஒரு இதுவும் நடக்கலை. தைரியமாக ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தொழிலை வந்து பட்டாசு தொழிலை வந்து ஒரு பயத்தோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பயம் இல்லாமல் செய்ய முடியல. அதனால் வந்து அமைச்சரை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. அவர் இருந்த நேரங்களில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, மக்களுக்கு பாதிப்பும் கிடையாது, இந்த விபத்தும் கிடையாது. அவர் அதுக்குண்டான இது பூராமல் எல்லாமே வழங்கியிருந்தார். அதனால் வந்து மக்கள் வந்து அதை தான் விரும்புகிறாங்க. அண்ணனுக்கு அண்ணனாகவும் சகோதரருக்கு சகோதரராகவும் எல்லா முறையிலையும் எங்களுக்கு பயன்பாட்டில் இருக்காரு, உற்சாகம் கொடுக்குறாரு, எங்களை ஊக்குவிக்கிறாரு. பட்டாசு தொழிலுக்கு எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காரு. எங்களுக்கு வாழ்வாதாரமே சிவகாசி பட்டாசு தொழில் தான். எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி இப்பயே ஜெயிச்சிட்டோம். பிஜேபி எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது, எங்களுக்கு ஆதரவும் கொடுக்குறாங்க. ரெண்டும் தோழமையாக இருந்து அருமையாக செய்கிறோம்.